வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அற்புதமான இணையவழி வகுப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் பணிவான காலை வணக்கங்கள். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு உயர்நிலைக்கான பயிற்சி என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் உயர்நிலை என்றால் என்ன, உயர்நிலையை அடைவதற்கு என்னென்ன பயிற்சிகள் மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு சிந்திக்கலாம். உயர்நிலை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன நிறைவு அடைந்த நிலை அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அனைத்துமே வழங்கப்பட்டு விட்டது, இனி வேறு எதுவும் வேண்டாம் என்ற ஒரு நிலை. அது எல்லாமே நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், பணம், தேவைப்படும் வசதி வாய்ப்புகள், தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர்கள், உறவுகள், கிடைக்கக்கூடிய மரியாதை, புகழ், அதிகாரம், கௌரவம், இந்த மாதிரி. பின்பு உடல் ஆரோக்கியம், அனைத்திலுமே ஒரு நிறைவு நிலை. உடல் ஆரோக்கியம்னா உடல்ல சில நோய்கள் இருக்கலாம், இருந்தாலும் ஒரு ரமணர் மாதிரி அவர் அதை பொருட்படுத்தாது ஒரு ஒரு ஞான நிலையில் வாழக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையை அடை அடைந்தவர்களை உயர்நிலை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஆனா அந்த நிலை எல்லாராலையும் வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறிதான். இந்த நிலை ஒவ்வொருத்தரும் அடைஞ்சிட்டோம்னா இந்த பூமியே தேவைப்படாதுன்னு சொல்லலாம். இந்த பூமியில வாழ்றதுக்கான தேவையே இல்லை. ஏன்னா இறைவன் அவனே அவன் இருக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் இறைவன் வேறு நாம் வேறு இல்லை என்று நிலை வந்துவிடும். இதை இந்த மாதிரி அடைந்து வாழ்ந்தவர்களைத்தான், இந்த நிறைவான நிறைவு நிலையை அடைந்தவர்களைத்தான் மு- ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்கன்னா முழுமை பேரு அப்படிங்கிறாங்க. என்லைட்மெண்ட், முக்தி, வீடு பேரு, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்ல சொல்றாங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா அது லட்சத்துல ஒருத்தர் கூட சொல்ல முடியாது, கோடியில ஒருத்தர் தான் அந்த மாதிரி ஒரு நிலையை அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களைத்தான் நம்ம மகான்கள், ஞானிகள், ரிஷிகள், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி அந்த நிலையை அடைந்தவர்கள் பட்டியலில் வரிசையில் தான் நம்மளுடைய ஆசான் அவர்கள், அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் அந்த நிலையில் தான் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இந்த மாதிரி மகான்கள் அவங்க என்ன வழியை பயன்பெற்று வாழ்ந்தாங்களோ அதை நிறைய பாடல்களாகவும் தத்துவங்களாகவும் விளக்கங்களாகவும் மனிதர்களுக்கு கொடுத்து ஒவ்வொருவருமே இந்த உயர்நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத தான் நமக்கு காமிச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம மகரிஷி அவர்கள் கொடுத்த பாதையின்படி நாம் பயணித்தோம் என்றால் நாமும் இந்த உயர்நிலையை அடைய முடியும். ஆனால் இப்போ பொதுவாக பொது சமூகம் எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்துவிட்டு இந்த பயிற்சிகள் என்ன மாதிரி பயிற்சிகளில் ஈடுபடணும், இந்த நிலையை எப்படி அடைவது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கலாம். பொதுவாக ஒரு பொதுவான சமுதாயத்துல மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நிறைவு என்பதே இல்லைன்னு தான் சொல்லலாம். எல்லாவற்றிலும் குறை. பொருளாதாரத்தில் அதிகப்படியான குறை. எல்லாத்துக்குமே மாதம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் மாத கடைசியில பற்றாக்குறை, அல்லது பணம் இருந்தாலும் இன்னும் வேண்டும். சாமிஜி சொல்லுவாங்க, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும்ங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் பற்றாக்குறை. மணிக்கு கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறவங்க கூட கோயில்களில் போய் பரிகாரங்கள் செய்து இன்னும் நிறையா தொழிலை பெருக்கணும், வருமானத்தை பெருக்கணும், பல வெர்டிகல்ஸில் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கிறாங்க. உடல் ஆரோக்கியத்துல ஒரு நிறைவா இருக்கிறாங்களான்னா அது அதுக்கு மேல, பணத்துக்கு மேல உடல் ஆரோக்கியம் சீரழிந்திருக்குது. அதுக்கும் மக்கள் அலைந்து திரிகிறாங்க. ஆரோக்கியத்துக்காக பல மருத்துவ வழிமுறைகளை பின்பற்றுறாங்க. யோகாவே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப மாடர்ன் யோகாஸ் எல்லாம் நிறையா யோகா ஸ்டூடியோஸ் முக்குக்கு முக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. மணிக்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் செலவு பண்ணுறாங்க ஆரோக்கியத்துக்காக. அப்படியே செலவு பண்ணாலும் அவங்க ஆரோக்கியமாக வாழ முடியுதானா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். உடல் ஆரோக்கியம் அனைவருக்குமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உறவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுகளும் ஒரு உண்மையாக அன்பு செலுத்தக்கூடிய உறவு ரொம்ப அரிதாக தான் இருக்கு. எல்லாவற்றிலுமே போலிகள், ஒரு அன்பு செலுத்த ஆள் இல்லை. நிறைய
பிரிவினைகள், டைவர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மாடர்ன் டேஸ்ல ஜென்ஸில நெறைய நம்ம பார்க்குறோம். கல்யாணம் முடிஞ்சு 6 மாதம், 1 இயர்க்குள்ளேயே டைவர்ஸ் ஆகுது. ஒரு உண்மையான உறவே இல்லை அப்படிங்கிற மாரி தான். நமக்கு ஆறுதலுக்கு சொல்றது கூட ஆள் இல்லாத காரணத்தினால தான், இந்த சைக்காலஜி ரொம்ப அபரிமிதமா வளர்ந்துட்டுருக்கு. எங்க பார்த்தாலும் கவுன்சிலிங் சென்டர். புலம்புறதுக்கு கேட்கறதுக்கு ஒரு நபர் வேணும். புலம்புறதுக்கு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லாத அளவுக்கு தான் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாரியான துறைகள்லாம் ரொம்ப டெவலப் ஆயிட்டுருக்கு. இதெல்லாமே மக்கள்கிட்ட புரிய அறியாமையில இருக்கிறாங்க. இதெல்லாமே வந்து ஒரு அன்போ, ஒரு உண்மையான உறவோ, இதெல்லாம் வந்து நம்ம யார்கிட்டயும் வாங்க முடியாது. இதெல்லாம் கொடுத்து தான் பெற முடியும். நம்ம செலுத்துறோமா அப்படின்னு யாரும் சிந்திக்கிறதில்ல. அடுத்தவங்க நம்மகிட்ட அன்பா இல்ல, பாசமா இல்ல, அப்படிதான் நெனச்சு ஓடிட்டுருக்காங்க. அப்புறம் வேற எதுலயெல்லாம் குறையாக வாழ்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பதவி, ஒரு அந்தஸ்து வேணும், ஒரு மரியாதை வேணும் சமுதாயத்துல. ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல பதவிக்கு வர வேண்டும் என்று நெறைய முயற்சி பண்ணி ஓடிட்டே இருக்காங்க. ஒரு நிலையை அடைந்தால் கூட, அதுல நிறைவு வரல. இன்னும் மேல அடுத்தபடி, அடுத்தபடி, அடுத்தபடின்ட்டு ஒரு நிறைவில்லாம ஒரு கோல்கள மாத்தி, மாத்தி போயிட்டு இருக்கக்கூடிய நிலை நம்ம நெறைய பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புகழ். இந்த சமுதாயத்துல இந்த புகழ், அதிகாரம் இந்த இதுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து ஒரு அடிமையாகி இருக்கக்கூடிய சூழ்நிலைன்னே சொல்லலாம். இப்ப இந்த டிஜிட்டல் காலத்துல பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நம்ம நெறைய புகழ் தேவைப்படுது. ஒவ்வொரு விஷயத்தையுமே மக்கள் நம்மள வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்டின்ட்டு அவங்க ஒவ்வொரு செயல்களையும் என்ன பண்றாங்க, எடுத்து எடுத்து சோசியல் மீடியால போடுறாங்க. அவங்க எங்க போறாங்க, என்ன சாப்பிடுறாங்க, என்ன செயல் இதெல்லாம் என்ன ரீசன்னா, மக்கள் வந்து நம்மள வாட்ச் பண்ணணும். நமக்கு வந்து நெறைய அப்ரிசியேஷன் கிடைக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு புகழை நோக்கி மனிதர்கள் நெறையா அடிமையாயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு வகையான ஒரு போதைன்னே சொல்லலாம். போதை அப்படிங்கிறது என்ன? போதை தலைக்கேறிடுச்சுன்னா என்ன ஆகும்? கண்ட்ரோல் கிடைக்காது இல்லைங்களா? எவ்வளவு போட்டாலும் அளவு முறை தெரியாது. அதே மாரி தான் இந்த பணம் என்பது ஒரு வகையான போதை. அதிகாரம் என்பது போதை. புகழ் என்பது போதை. அ இந்த மாதிரியான விஷயங்கள்ல போய் மக்கள் மாட்டிக்கிட்டு, எப்படி வெளில வர்றதுன்னு தெரியாம, சிக்கி தவிச்சுட்டு துன்பத்திலயும், குறைகள்லயும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து எப்படி நம்ம ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்றது? அப்படிங்கிறதுக்கு தான் மகான்கள் வந்து நமக்கு நெறைய வழிகளை காட்டுறாங்க. இப்போ மனவளக்கலை பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பயிற்சிகளையும் சாமிஜி அததான் சொல்றாங்க. இப்போ வந்து இந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை மலர்ல இருந்து சாமிஜி சொல்லியிருக்காங்க. இந்த இறைவன் எல்லாம் வல்ல இந்த பரம்பொருள் அதை வந்து ப்ராவிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? எல்லாத்தையுமே வாரி வழங்கியிருக்கு இந்த இயற்கை. இந்த பிரபஞ்சம் நமக்கு இந்த இயற்கையை கொடுத்திருக்கிறது. பஞ்ச பூதங்கள குடுத்துருக்காங்க. உலகம், மனிதர்கள குடுத்திருக்கு. நமக்கு அறிவ குடுத்திருக்கு. இது எல்லாமே இறைவன் தான். ஒவ்வொரு நிலைகளாக வருது. அதே மாரி தான் அடுத்தவர்களுடைய இதுக்கும் வருது. அப்ப இவ்ளோ விஷயங்கள் குடுத்தும் கூட, நம்ம ஏன் குறையாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய அறியாமை. இப்போ ஒரு துன்பம் நமக்கு வருது, அது வந்து பிறரால் தான் வருது அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, நம்ம கிட்ட தான் அது குறை. சாமிஜி என்ன சொல்றாங்க, நமக்கு உண்மையில் எதிரி உண்டு எனில், நம்முள் எழும் ஒழுங்கற்ற எண்ணம் சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து ஒழுங்கான எண்ணம் இல்ல. ஒரு செயல் செய்யல. அதற்காக விளைவாகத்தான் வருது ரிசல்ட் இல்லைங்களா? ஒரு மனிதனாகட்டும், ஒரு துன்பமாகட்டும், ஒரு சிக்கலாகட்டும், அது எல்லாமே செயலுக்கான விளைவுகள் தான். அப்ப செயல் விளைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சாமிஜி நமக்கு அழகாக குடுத்திருக்காங்க. அத வந்து நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியும் காலை முதல் மாலை வரை ஒவ்வொரு செயல்களிலுமே விழிப்பாக இருந்து, இந்த விளைவு எதனால் வந்தது? என்னுடைய செயல்களில் என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும்? என்னுடைய சொல்லில் என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும்? என்னுடைய செயலில் என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும்ன்ட்டு நம்ம யோசிக்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா, நம்ம அந்த மாரி இல்லாம நிறைய புலம்பிக் கொண்டே இருப்போம். என்னுடைய துன்பங்களுக்கு இவர் தான் காரணம், அவர் தான் காரணம், எனக்கு அது குறையா இருக்கு, இது குறையா இருக்கு, அப்படின்ட்டு நிறையா அடுத்தவர்கள் மேலும் யாரும் சொல்றதுக்கு வழி இல்லைன்னா,
கடவுள்கிட்டயே எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை தர்றீங்க? என்னை ஏன் இவ்வளோ இது பண்றீங்க? அப்படின்ட்டு கேட்குறோம். சாமிஜி வந்து, நீங்க இந்த தத்துவத்த சரியா செயல் விளைவ ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கடவுளே தேவையில்ல. நீங்க கடவுள்கிட்ட போய் முறையே இட வேண்டாம். ஏன்னா, ஒவ்வொரு செயலிலுமே விளைவாக வருவதே இறைவன் தான். அப்ப அந்த விளைவு வந்து இன்பமா வருதா? துன்பமாக வருதா? நமக்கு ஒரு தண்டனையா வருதா? அப்படிங்கிறது எல்லாமே நாம் செய்த செயல்கள் தான் அப்படிங்கிற மாரி நமக்கு தெளிவா செயல் விளைவுல குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, சாமிஜி வந்து நமக்கு நிறைய பயிற்சிகளை குடுத்துருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, கர்ம யோகம் அப்படிங்கிறது நம்ம கடமை. நம்ம செய்யக்கூடிய செயல்கள வந்து விருப்பத்தோடு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மகிழ்ச்சியோடு நம்ம செய்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுல வந்து ஒரு ஒழுக்கமும், அறமும் இருக்க வேண்டும். ஒரு தொழில் செய்றோம்னா, அது வந்து அறம் சார்ந்ததாக இருக்கணும். பொருள் ஈட்டுவது மட்டுமே நோக்கம் இல்லாம, அதுக்காக இப்ப அதிகப்படியாக பொருள் ஈட்டக்கூடிய தொழில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பாவத்தை தான் சம்பாதிக்கிற மாரியாக இருக்குது. அப்போ நம்ம எந்த மாரி பணம் வருது, அது எந்த வழியிலிருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது ஒழுக்கமாக இருந்து, அதை மட்டுமே நம்ம செய்து வரும்பொழுது, அதுவே ஒரு யோகமாக மாறுதுன்ட்டு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய சிக்கல்களை எல்லாம் மாத்திக்கிறதுக்கு, வா வாழ்க வளமுடன் என்ற ஒரு மந்திரச் சொல்லை நமக்கு குடுத்துருக்காங்க. அது ஒரு மந்திரம். நம்ம வாழ்த்தி, வாழ்த்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நம்ம தீர்த்துக்க முடியும். நபர்களை வாழ்த்தலாம், உலகத்தை வாழ்த்தலாம். வாழ்த்தி, வாழ்த்தி ஒரு நல்ல அலையை ஏற்படுத்தும் பொழுது, அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம விடுபட முடியும்ன்ட்டு அற்புதமா குடுத்துருக்காங்க. அடுத்தது நமக்கு 9 அற்புதமான தவங்களை குடுத்துருக்காங்க. மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த மனதை வந்து நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னா, மனம் நம்ம கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னா, எதையுமே நாம் வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மன அடக்கத்திற்காக தவமும், அகத்தாய்வுன்னு 2 பயிற்சிகள் குடுத்துருக்காங்க. அதுல நம்ம மன அலைச்சூழல குறைத்து, அந்த காட் ஃப்ரீக்வென்சிக்கு போகக்கூடிய நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம எதையும் தேடி போக வேண்டாம். எல்லாமே நம்மள தேடி வரக்கூடிய நிலைக்கு நம்ம போயிரலாம். அதே மாரி அகத்தாய்வு பயிற்சிகள் நமக்கு குடுத்துருக்காங்க. நம்ம சமுதாயத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது, பல மனிதர்களை சந்திக்கும் பொழுது, பல சிக்கல்கள் நமக்கு எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்ப அந்த சிக்கல்களை எப்படி அணுகுவது? எப்படி சமாளிப்பது? அந்த சிக்கல்களை துன்பமாக மாற்றிக்கொள்ளாமல் எப்படி இனிமையாக கடந்து செல்வது? அப்படிங்கிறது நம்மை பற்றி சிந்திக்க வைக்கக்கூடிய அகத்தாய்வு பயிற்சிகளை நாம் தொடர்ந்து ஈடுபட்டு வர சொல்றாங்க சாமிஜி. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சமுதாயத்துல பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள் இருக்கு. அரசியல், பொருளாதாரம் இப்படி அனைத்து சிக்கல்களிலிருந்தும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பல ஆயிரக்கணக்கான சிந்தனைகளை நம்மளுடைய ஆசான் அவர்கள் வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. உடல் பிரச்சனைகளிலிருந்து தீர்வு பெற உடற்பயிற்சி ஒரு 9 வகையான உடற்பயிற்சிகள் நமக்கு குடுத்திருக்காங்க. எப்பேர்ப்பட்ட தொந்தரவா இருந்தாலும், நம்ம முறையா டெய்லி உடற்பயிற்சி செய்றோம். காயகல்ப பயிற்சி செய்றோம். தவப்பயிற்சி செய்றோம். அப்பப்ப சிக்கல்கள் வரும்பொழுது, நம்மை நாம் அகத்தாய்வு செய்து கொண்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் கர்ம யோகம். த த தொழில் செய்யக்கூடிய தொழிலை தர்மத்தோடு ஒழுங்காக செய்றோம். இந்த மாரி செய்துட்டு வரும்பொழுது, நமக்கு என்ன சிக்கல் வர முடியும்? நம்மளுடைய நிலை வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு தான் போகும். வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. மனிதர்களிடம் ஒரு அங்கீகாரமோ, ஏதோ எதிர்பார்க்கறதில்ல. அடுத்தவங்க குறை சொல்றத பொருட்படுத்துறதில்ல. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மனநிலைக்கு நாம வாழ பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த சாமிஜி குடுத்த இந்த தத்துவங்கள்லாம் வந்து நம்ம எங்கேயுமே தேடி அலைய வேண்டாம். மக்கள் வந்து மனவளக்கலையில இருக்கிறவங்களே பார்க்குறோம். நம்ம இங்க முடிச்சுட்டு பல இடங்களுக்கு அங்க இங்கன்னு அலையுறாங்க. அலைந்து ஏதாவது கிடைக்குமான்ட்டு. தேவையே இல்லை. இந்த சாமிஜி குடுத்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அனுபவித்து, அந்த விளக்கங்களை எல்லாம் உள்வாங்க நமக்கு இந்த ஒரு பிறவியே போதாதுன்னு சொல்லலாம். அவ்ளோ விஷயங்கள் வந்து சாமிஜி குடுத்துருக்காங்க. இதையெல்லாம் நம்ம முறையாக டெய்லியும் பயிற்சி விடாம செய்து கொண்டு, நம்ம செயல்களை ஒழுங்குபடுத்தி வாழ்ந்துட்டு வந்தோம்னா, நம்ம எதையெல்லாம் தேடி ஓடுறோமோ, அதெல்லாம் நம்ம பின்னாடி தேடி வரும்.
நீங்க ஒழுங்கா அ ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை ஒழுக்கத்துக்கான ஃபார்முலா குடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலாவெல்லாம் நம்ம மதித்து, அதன்படி உடற்பயிற்சி, தவப்பயிற்சி, மனப்பயிற்சி, காயகல்ப பயிற்சி இந்த பயிற்சிகள் தான் நமக்கு சாமிஜி. ஏன்னா, மனவளக்கலை என்பது ஒரு போதனை மார்க்கம் அல்ல. இது ஒரு சாதனை மார்க்கம்னு சொல்லுவாங்க. நமக்கு சாதனை செய்வதற்காக நெறைய பயிற்சிகளை நமக்கு குடுத்துருக்காங்க. இந்த பயிற்சிகளை எல்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது, நமக்குள்ள நெறைய மாற்றங்கள், குணநல பேறு வரும். அது நம்ம முழுமை பேறு அப்படிங்கிற நிலைக்கு நம்மள நகர்த்தும். அப்படி நகர்த்தி வரும்பொழுது, நமக்கு நிறைய இந்த உயர் நிலையை நமக்கு அடைய முடியும். நிச்சயமாக. அதற்கப்புறம் நெறைய சிறப்பு பயிற்சிகளும் குடுத்துருக்காங்க. குறிப்பாக மௌனம் அப்படிங்கிற ஒரு நிலை. அந்த நிலையில் நாம் இருக்க பழக வேண்டும். உயர் நிலையை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தில் இருப்பவர்கள், மௌனமாக தான் இருக்க வேண்டும். மௌனம் பல நிலைகளாக இருக்கிறது நம்ம அறிவோம். வாக்கு மௌனம், காஷ்ட மௌனம், கரண மௌனம், மகா மௌனம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பொதுவா அந்த பயிற்சியில மட்டும் மௌனமா இருக்காம, தேவையான இடத்துல மட்டும் நம்ம பேசினா போதும். பேச்சை குறைத்தாலே நமக்கு நெறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபட முடியும். தேவையில்லாம தான் நம்ம வாய தொறந்து பல இடங்கள்ல பல சிக்கல்கள்ல மாட்டிக்கிறோம். அந்த இடத்துல நமக்கு ஏதாவது தெரிஞ்சா கூட நமக்கு தெரியறது எல்லாத்தையும் அங்க கொட்டி, நம்ம அத ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். உங்களுக்கு வாய்ப்பு வரும்பொழுது நம்ம அத ஓப்பன் பண்ணா போதும். முடிந்த அளவுக்கு நம்ம மனநிலை, வா பேச்சு அனைத்தையுமே அமைதி நிலையில வச்சுட்டு, உள்நோக்கு பயணத்தில் பயிற்சியில் நாம் ஈடுபடும் பொழுது, கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவருமே இந்த நிலையை நம்ம அடைய முடியும். இந்த உயர் நிலைக்கான பயிற்சியை அடைய முடியும். இப்ப ஆன்மீக பயிற்சியில சாமிஜி அந்த வாழ்க்கை மலர் புத்தகத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த தத்துவ மார்க்கம் என்பது ரொம்ப அபரிமிதமா வளர்ந்துட்டுருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு துறையுமே வளர்ச்சி அடைவது மாரி, இந்த ஆன்மீகமும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான வளர்ச்சி அடைந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு புது புது தத்துவ அறிஞர்கள் வர்றாங்க. புது புது மார்க்கங்கள் வருது. இந்த ஞான மார்க்கம், இறையியல், மெய்யியல் தத்துவங்கள்லாம் நெறைய பேர் பேசுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதற்கு இதுல ஒரு வகை துறவு என்ற ஒரு நிலை. அத பத்தி சாமிஜி அந்த புக்ல குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த துறவு, சந்நியாசம் இதுவும் பார்த்தீங்கன்னா, நெறையா வலியுறுத்தப்படுகிறது சில அமைப்புகள்ல. ஆனா சாமிஜி இந்த துறவு என்பது ஒரு ஆன்மீகம் அப்படின்னாலே, ஒரு இறை நோக்கி பயணத்துல இருக்கிறான்னாலே, அது ஒரு துறவு நிலைக்கு போகணும். ஒரு உடையில் மாற்றங்கள், ஒரு ருத்ராட்சம் போட்டுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையில்லை. ஒருத்தர் ஒரு ஊர்ல வேலை பார்க்குறாரு. ட்ரான்ஸ்ஃபர் ஆயி இன்னொரு ஊருக்கு போறாரு. அப்படி போகும்பொழுது, அவர் இடத்தை தான் மாற்றுறாரே தவிர, அவரு வேற எந்த ஒரு த இதுலயும் மாற்றம் அடைவதில்லை. மனநிலையிலயோ, மற்ற விஷயங்கள். அது ஒரு துறவாகாது. இடம் மாறி இருப்பது, ஒரு காடுகளுக்கு போகிறது, ஒரு மலையில போய் தவம் பண்றதோ, ஒரு துறவு ஆகாது அப்படின்ட்டு சாமிஜி சொல்றாங்க. உண்மையான துறவு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, அதுக்கு ஒரு ஃபார்முலாவே சாமிஜி குடுத்திருப்பாங்க. "உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அப்ப அந்த ஒவ்வொரு எந்த நிலையில அந்த லிமிட்ஸ் அண்ட் மெத்தட் அளவு முறை காக்க வேண்டும். எதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும். அப்படிங்கிற ஒரு அளவு முறை நாம் பயன்படுத்திட்டு தெரிஞ்சிருச்சுன்னா, ஒவ்வொரு விஷயத்திலுமே புலன் இன்பங்கள்ல, பொருளாதாரத்துல, இந்த மகிழ்ச்சியில, புகழ்ல, அதிகாரத்துல, பதவியில எதெல்லாம் நம்ம தேடி ஓடுறோமோ, எல்லாத்துலயும் ஒரு அளவு முறை, ஒரு லிமிட் அண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டோம்னா, நாம தான் உண்மையான ஒரு துறவி. அப்ப அந்த துறவு நிலைக்கு நாம ஒவ்வொருவரும் போக பயிற்சி செய்யணும். ஒவ்வொரு நிலையிலயுமே நம்மை பற்றி ஆராய்ச்சி செய்துட்டே வரணும். அதுக்கப்புறம் இந்த செயல் விளைவு என்பது இறை நியதி. நம் அனைவருக்குமே தெரிந்தது. அதை ஒவ்வொரு நொடியும் நம்ம இத நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா, நமக்கு நாளைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இன்றைய செயல்கள் மூலமாக நாம் மாற்ற முடியும். அது எதுவும் வேற எது செய்தும் மாற்ற முடியாது. அப்ப நாளைக்கு நான் மகிழ்ச்சியா, ஆரோக்கியமா, நிம்மதியா வாழணும்னா, இன்னைக்கு நான் செய்யக்கூடிய செயல்கள்ல மாற்றம் வரணும். இதுதான் இயற்கையினுடைய விளைவு. சாமிஜி அந்த புக்ல "நீ செய்யும் செயலுக்கு தக்கவாறோ, பொருளுக்கு தக்கவாறோ, உனக்கு இன்பமோ, துன்பமோ, வெகுமதியோ, தண்டனையோ கொடுத்துக் கொண்டே இருப்பது, அதுவே எல்லாம் வல்ல இறை" அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆகவே இறைவன் வந்து உன்னுடைய செயலில் விளைவாக காலையிலேருந்து மாலை வரை அஹ், பார்த்து மதித்து கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இதுவே கடவுள் வணக்கம். இதை விடுத்து தனியாக ஒரு கடவுளே தேவை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க சாமிஜி அந்த புக்ல. வேற எந்த கடவுளையும் போய் பார்க்க வேண்டாம். நம்ம அந்த விளைவை வந்து கடவுளாக மதித்து அக்செப்ட் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அந்த துன்பத்திற்கு நம்ம செயல்கள் தான் காரணம் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டு, நம்ம பொதுவா ஒரு பிரச்சனைனா அடுத்தவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். யார குறை சொல்லலான்ட்டு. ஒரு கிரெடிட் வந்துச்சுன்னா அத நம்ம எடுத்துக்குவோம். அந்த மாரி நிலையில இல்லாம, மனம் வந்து ஒரு நடுநிலையில இருக்க பழகணும். ஒரு துன்பமோ, குறையோ, இது எல்லாத்துக்கும் பின்னாடி மிகப்பெரிய கணக்குகள் இருக்கு. நம்மளுடைய பதிவுகள் இருக்கு, செயல்கள் இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி தான் நடக்குது. அப்படிங்கிற ஒரு தெளிவுல நம்ம செயல்கள வர்றது என்னவோ, துன்பமோ, இன்பமோ அத அக்செப்ட் பண்ணிட்டு, இனிமேல் இதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து நம்ம செயல்பட வேண்டும். அப்போ இந்த மௌன பயிற்சி, இந்த உடற்பயிற்சி, தவப்பயிற்சி இதையும் கடைபிடித்துக் கொண்டு நாம் வாழ்ந்து வந்தால், நாம் ஒவ்வொருவருமே சாமிஜி சொன்ன இந்த உயர் நிலையை அடைய முடியும் என்று கூறிக்கொண்டு, இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உறவுகளுக்கும் நன்றி கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.